ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாடுறாள், குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள், ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இன்று நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஞான பொக்கிஷம். தலைப்பு உணர்வின் இயக்கம். தலைப்பு உணர்வின் இயக்கம். ஏங்கி எடுக்கக்கூடிய இயக்கம். இருண்ட நிலையாகவே உணரும் கண்ணில்லாத புழு தான் எடுத்த உணர்வின் இயக்கத்தால் கிடைத்தது கண். ஆகவே கண்ணை கண்ணனாக காண்பித்து இருட்டு சிறையில் கண்ணன் பிறந்தான் என உரைத்தது சாஸ்திரம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஒரு கண்ணில்லாத புழு கண்ணை பெறுவதற்கு 5000 வருஷம் ஆகுதுங்களாம். அப்போ அது அந்த கண்ணை பெறுவதற்கு அது எப்படி ஏங்கி இருக்கணும் அப்படிங்கிறத சிந்திக்கலாம். அடுத்த தலைப்பு பார்ப்போம். எண்ணம். அடுத்த தலைப்பு எண்ணம். ஊரார் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் வீட்டு பிள்ளை தானே வளரும் என்பது போன்று பிறரிடம் விரோதம் பாராட்டாமல், வெறுத்து ஒதுக்காமல் அவர் நலமும் வளமும் பெற வேண்டும், அவர் நல் எண்ணத்தை பெற வேண்டும், அவர் சொல்லில் செயலில் புனிதம் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி பிறருக்காக தியானிக்கும் பொழுது அதனின் நற்பலனை முதலில் நீங்கள் பெறுகின்றீர்கள். நம் உடல் பிரபஞ்சம், நமது உயிரும் நமக்குள் சூரியனாக இருந்து உயர்ந்த எண்ணங்களை நமக்குள் உட்செலுத்தி நாம் நம் உடலிலே பொங்கச் செய்வதுதான் பொங்கல் நன்னாள். நம் உடல் ஒரு பிரபஞ்சம், நமது உயிரும் நமக்குள் சூரியனாக இருந்து உயர்ந்த எண்ணங்களை நமக்குள் உட்செலுத்தி நாம் நம் உடலிலே பொங்கச் செய்வதுதான் பொங்கல் நன்னாள். ஒருவர் கெட்டுப்போக வேண்டும் என்று எண்ணி அவரை கண்ணால் பார்த்து பார்த்தது சித்திரம்.
அவரை கண்கொண்டு பார்த்து அவர் கெட்டுப்போக வேண்டும் என்ற உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் தோன்றியபின் நமக்குள் அது புத்திரனாக இயங்கத் தொடங்கிவிடுகின்றது. அடிக்கடி ஒருவன் கெட்டுப்போக வேண்டும் என்று அவன் மோசமானவன் என்று பேசப்படும் பொழுது அது பாசக்கயிறாக மாறிவிடுகின்றது. இதைத்தான் யமன் பாசக்கயிறை வீசி உயிரை வாங்கிக் கொள்கிறான் என்று உணர்த்தினார்கள். எருமை எவ்வாறு தன் முரட்டு சுபாவம் கொண்டு வேதனை ஏற்பட்ட பின் அதற்கு உணர்வு வருகின்றதோ அதைப்போல ஒருவர் கெட்டுப்போக வேண்டும் என்று சிந்தனை இல்லாது வேதனை நுகர முடியாத பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த அந்த எருமை அந்த எருமை போன்ற குணத்தின் எண்ணம்தான் நமது உடலுக்குள் யமனாக வருகிறது. எருமை எவ்வாறு தன் முரட்டு சுபாவம் கொண்டு வேதனை ஏற்பட்ட பின் அதற்கு உணர்வு வருகின்றதோ அதை போல ஒருவர் கெட்டுப்போக வேண்டும் என்று சிந்தனை இல்லாது வேதனை நுகர முடியாத பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த அந்த எருமை போன்ற குணத்தின் எண்ணம்தான் நமது உடலுக்குள் யமனாக வருகிறது. புத்தி கூர்மை இல்லாத உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் நோயாக மாறுகின்றது. புத்தி கூர்மை இல்லாத உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் நோயாக மாறுகின்றது. களி என்பதும் பலராமன் என்பதும் பலருடைய எண்ணங்கள் எந்தெந்த சுவை கொண்டு எண்ணுகின்றோமோ அதனின் சுவைக்கு ஒப்ப அந்தந்த உணர்வின் எண்ணங்கள் வடிந்து அதனின் செயலை நாம் செய்கின்றோம் என்பதை களி என்ற நிலைகளில் வைத்தனர். அதாவதுங்க பலராமன், ராமன் என்றால் எண்ணம், ராமன் என்றால் எண்ணம் என்று பெயர். இங்கே பலராமன் அப்படிங்கிற உள்ள எல்லா எண்ணங்கள், ஒவ்வொருத்தரும் பேசுகிற உணர்வு எல்லாத்தையும் உட்கொள்கிறோம் இல்லையா, உள்ற வாங்குறோம்ல, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்குறது எல்லாத்தையும் உள்ற செவிப்புலன் உள்ற வாங்குது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. மறுபடியும் படிக்கிறேன். களி என்பதும் பலராமன் என்பதும் பலருடைய எண்ணங்கள் எந்தெந்த சுவை கொண்டு எண்ணுகின்றோமோ அதனின் சுவைக்கு ஒப்ப அந்தந்த உணர்வின் எண்ணங்கள் வடிந்து அதனின் செயலை நாம் செய்கின்றோம் என்பதை களி என்ற நிலைகளில் வைத்தனர். எண்ணங்களை கூர்மையாக விண்ணை நோக்கி செலுத்தி பழகிக்கொள்கின்ற பொழுதும் விண்ணின் சக்தியை நமக்குள் வலுப்பெறும் நிலையாக மாற்றுகின்ற பொழுதும் கார்த்திகை தீபம் போன்று நம் ஒவ்வொருவரின் எண்ணங்களும் தெளிவு பெறும் நிலைக்கு வருகின்றது. நம்முடைய உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்ற எண்ணமே நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டும். அருள் ஞானிகளின் உணர்வுகளை நாம் எண்ணி சப்த ரிஷிகளின் அருள் சக்தியை பெற வேண்டும் என்று இயங்கும் பொழுது அவ்வெண்ணம் நமக்கு சித்திரபுத்திரனாக இயக்கம் பெறுகின்றது. நமது குடும்பங்களில் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியால் மலரை போன்ற மனமும் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ந்து இணைந்து வாழ்ந்து வளர்ந்திடும் நிலை பெற வேண்டும். நம் குடும்பங்களில் பொருள் கண்டு அறிந்து உணர்ந்து செயல்படும் ஞானம் வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு ஒளியின் நிலை. என்றும் அழியா சுடராக விழித்த உணர்வு கொண்டு சுடராக ஒளியின் நிலையாக நிலை பெற்ற நன்னாள் வைகுண்ட ஏகாதசி. என்றும் அழியா சுடராக விழித்த உணர்வு கொண்டு சுடராக
ஒளியின் நிலையாக நிலை பெற்ற நன்னாள் வைகுண்ட ஏகாதசி. ஒளி சரீரமாய் நின்று விண்ணிலே தோன்றும் விஷத்தை தனக்குள் இணைத்து அதை ஒளியாக மாற்றி சப்தரிஷி மண்டலங்களாக திகழ்ந்தார்கள். அவர்கள் வெளியிட்ட உணர்வின் தன்மையை யார் கவர்ந்து சுவாசித்தாலும் அது இரையாகி உணர்வின் தன்மை ஒளிநிலை ஆகின்றது. ஒளியின் சரீரமாய் நின்று விண்ணிலே தோன்றும் விஷத்தை தனக்குள் இணைத்து அதை ஒளியாக மாற்றி சப்தரிஷி மண்டலங்களாக திகழ்ந்தார்கள். அவர்கள் வெளியிட்ட உணர்வின் தன்மையை யார் கவர்ந்து சுவாசித்தாலும் அது இரையாகி உணர்வின் தன்மை ஒளிநிலையே ஆகின்றது. சூரியனிலிருந்து வெளிப்படும் கலர் 6, 7வது ஒளியாக மாறுகின்றது. மனிதரிடத்தில் உள்ள அறிவு 6, அறிந்து உணர்ந்து செயல்படும் சக்தி 7வது நிலை. இதனை 14 லோகம் என்பர். எங்கும் படர்ந்து பரவியிருக்கின்ற நஞ்சானது நம் உணர்வில் மோதும்போது அதனை ஒடுக்கி உயிருடன் ஒன்றிய உணர்வினை ஒளிநிலை பெறச் செய்வது நமது கடமை. அடுத்த தலைப்பு ஒளி சரீரம். சாக்கடையான இந்த உடலை பிளந்து அம்மெய் ஞானியின் தன்மையுடன் இந்த உயிரணுவின் தன்மையை இணைத்து என்றும் நிலையான ஒளி சரீரம் பெற வேண்டும். ஒளி சரீரம் பெறுவதே இன்று நமது வாழ்வின் அடிப்படையாக இருக்க வேண்டும். மனித கூடு ஒரு ஓலை வேய்ந்த வீடு போன்றது. ஏனெனில் உயிரான்மா இம்மனித கூட்டில் இருக்கும் பொழுதுதான் தீமையை விளைய வைக்கும் உணர்வுகளிலிருந்து தன்னை காத்து கொள்ள முடியும். எனவே மனித பிறப்பின் சிறப்பை அறிந்து பயணத்தின் பாதையை அழியா ஒளி சரீரம் நோக்கி செலுத்துவோம். மனித கூடு ஒரு ஓலை வேய்ந்த வீடு போன்றது. ஏனெனில் உயிரான்மா இம்மனித கூட்டில் இருக்கும் பொழுதுதான் தீமையை விளைய வைக்கும் உணர்வுகளிலிருந்து தன்னை காத்து கொள்ள முடியும். எனவே மனித பிறப்பின் சிறப்பை அறிந்து பயணத்தின் பாதையை அழியா ஒளி சரீரம் நோக்கி செலுத்துவோம். நம் சுவாசத்தில் கலக்கும் உணர்வின் ஒளி அலைகள் நம் உயிரான ஒளியில் இணைந்து ஒளி சரீரமாகி அதனின் இயக்கமாக நம்மை இயக்குகின்றது. நம் சுவாசத்தில் கலக்கும் உணர்வின் ஒளி அலைகள், அதாவது சவுண்டு, நம் உயிரான ஒளியில் வெளிச்சம் இணைந்து ஒளி சரீரமாகி சப்தம் வெளிச்சம் ஒளி சரீரமாகி அதனின் இயக்கமாக நம்மை இயக்குகின்றது. நம் சுவாசத்தில் கலக்கும் உணர்வின் ஒளி அலைகள் நம் உயிரான ஒளியில் இணைந்து ஒளி சரீரமாகி அதனின் இயக்கமாக நம்மை இயக்குகின்றது. சப்தரிஷிகள் காட்டிய அருள்வழியில் நாம் தியானம் செய்து இந்த உலகில் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் முழுமை அடைய வேண்டும். அதன் நிலைகளில் பிறவியில்லா பெருநிலை என்ற ஒளி சரீரம் பெற வேண்டும். சப்தரிஷிகள் காட்டிய அருள்வழியில் நாம் தியானம் செய்து இந்த உலகில் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் முழுமை அடைய வேண்டும். அதன் நிலைகளில் பிறவியில்லா பெருநிலை என்ற ஒளி சரீரம் பெற வேண்டும். சப்தரிஷிகள் காட்டிய அருள்வழியில் நாம் தியானம் செய்து இந்த உலகில் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் முழுமை அடைய வேண்டும். அதன் நிலைகளில் பிறவியில்லா பெருநிலை என்ற ஒளி சரீரம் பெற வேண்டும்.
ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். அதாவது நிறைவு செய்து கொள்கிறாங்கன்னா நம்ம தான் நிறைவு செய்து கொள்கிறோம். அவங்க அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கிறத நாம் நிறைவு செஞ்சுக்கிறோம். சரிங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை அழுத்திங்க. சரி, இந்த அருளுரையை கேட்ட அனைவரும் துருவ மகர்ஷிகளின் அருள் சக்தியும், அகத்தியமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற்று உங்களுக்கு எது தேவையோ அது குரு அருளால் பூர்த்தியாக வேண்டும் என்று பிரார்த்தித்து, அது குரு காட்டிய அருள்வழியில் அந்த தேவை இருந்தால் நிச்சயமாக அது பூர்த்தியாகும். ஏன்னா ஆசைப்பட்டு கேட்குறது ஒன்று இருக்குது. எல்லாம் இந்த உடல் ஆசைப்பட்டு கேட்குறதுலாம் இந்த உடல் சார்ந்த நிலைகளாக தான் இருக்கும் மேக்சிமம். விண்ணு அதாவது அழியா ஒளி சரீரம் பெறது இந்த பிறவிக்கு, இந்த பிறப்புக்கு அப்புறம் அடுத்த நிலை ஒளியின் சரீரம் பெறணுங்கிற அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த உடல் வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம் இல்லையா? கடவுள் யார்? நம்ம உயிர் தாங்க கடவுள். அந்த கடவுளை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை ஆலயங்கள், இத்தனை தெய்வங்கள், இவ்வளோ நிலைகள், இவ்வளோ ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், விஷ்ணு புராணம், விநாயகர் புராணம்ன்ட்டு வரிசையாக போயிட்டே இருக்குது. நம்மளை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவும். மகிழ்ச்சி. அனைவருக்கும் பேரானந்தம். குரு அருளை பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.